இது வரைக்கும் கடலுக்கு போன யாரும் உசுரோட திரும்பி வந்தது இல்லையா? மீறி கடலுக்குள்ள போனா இஃப்தார் நோன்பை பற்றி விஜயோட செயல்களை பற்றியும் அவருடைய உடைகளை பற்றியுமே பெருமையாக பேசினவங்க. சேம் டைம் நோன்பு மாதிரி அங்கே இல்லைங்க, தொண்டர்கள் ரசிகர்களாக இருக்காங்கன்னு ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டும் வச்சாங்க. இவ்வளோ விஷயத்தையும் பேலன்ஸ் பண்ணி ஒரு மனுஷன் போயிட்டு இருக்கும்போது இவர் அங்கே உட்காந்துக்கிட்டு தளபதி அவர்கள் குடிச்ச டம்ளர் 10,000 ரூபாய்க்கு அப்படின்னா இது எதில் எடுத்துக்கிட்டு பொதுச் செயலாளரே ஃபர்ஸ்ட் இன்னும் தொண்டர் மனப்பான்மைக்கு வரலையோ, அவரே ரசிகர் மனப்பான்மையில தான் இருக்காரா? மாற்றுக் கட்சியில 10-15 வருஷமா கட்சி பண்ணி அங்க இருந்துட்டு இப்ப தாவேக்காவை தாண்டி வராங்க. அப்பனா அவங்களுக்கு எவ்வளவு நாலேஜ் இருக்கும், எவ்வளவு விஷயங்கள் இருக்கும். ஆனா அவங்களுக்கு ஒரு சின்ன மரியாதை எதிர்பார்ப்பாங்கல்ல, மரியாதை இல்லாம எப்படி ஒரு கட்சிக்குள்ள சேர்றது அப்படின்ட்டு. அப்ப தாவேக்காவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு தானே. ஏன்னா பணம் இல்லாம ஒருத்தன் வந்தானா அவன் திருப்பி 10 வருஷம் கஷ்டப்பட்டு நீ மேல வரணும். பணம் இருக்கிறவன் வந்தானா டக்குன்னு அவனுக்கு தூக்கி துணை பொதுச் செயலாளர் பதவியும் கொடுத்துருவேன், சூப்பரான புது பதவியும் கொடுத்துருவேன்னு சொல்லி சொல்லாம சொல்றாங்க இல்லையா? என்னதான் இருந்தாலும் தாவேகாவை விட டிஎம்கே பெரிய கட்சி. அப்போ டைரக்டா எதிர்க்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும் போது இங்க தாவேகாவை கலைக்கிறதுக்கு ஒரு வேலை பார்க்குற மாதிரில இந்த மாதிரி இருக்கு. தொண்டர்கள் மனசு வந்துட்டு செஞ்சலப்படும் இல்லையா? ஸோ இந்த அளவுக்கு விஜய் ரெடியா இருக்காரு. அடுத்து என்ன பண்ண போறோம், அஜெண்டா என்னன்றது தெளிவா இருக்காரு. ஆனா இவங்க பண்ற குளறுபடி இருக்குல்ல, விஜய் வந்துட்டு தொப்பியை போட்டுட்டு கீழே உட்காந்து நோம்பு கஞ்சி குடிக்கும் போது நடிக்கிறாருன்ற மாதிரி தெரியல. ஆனா இப்படி சொல்லும் போது நடிக்கிறாரோங்கிற ஒரு கேள்வி நமக்கே உள்ள வர்ற மாதிரியான ஒரு நிலை தான் இருக்கு. இந்த இடத்துல சார் டிஎம்கேன்னு பதிவு பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னது யார்? ஏன்னா இது வரைக்கும் பதிவு பண்ணாமே விஜய் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல ஏன் பதிவு பண்ற தேவை என்ன வருது? மீனவ போராட்டத்தை கையில் எடுக்க போறதா ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு. அது இல்லாமல் இந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கேன்றதை ஃபர்ஸ்ட் எடுத்து கொண்டு போறாங்க போது மக்கள் கூட பெரிய கனெக்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இனிமேல் நெவர் லுக்கிங் பேக். தயவு செஞ்சு கொஞ்சம் பின்னாடி பாருங்க. ரொம்ப ஃபர்ஸ்ட் ப்ரோ கொஞ்சம் பாருங்க ப்ரோ. தமிழக வெற்றி கழகம் சொன்னோன்னே பிரைட்டாக வரீங்க இல்லை? ரீசெண்டாக தமிழக வெற்றி கழகத்தை பற்றி பேசின வீடியோ நல்லா போயிருந்துச்சு. ஸோ ஆதரவளித்த டபுள் டெக்கருக்கு ஆதரவளித்த அத்தனை தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். உண்மையாக என்னென்னா அந்த விஷயத்தில் என்ன கருத்தோ அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் விஜய்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு மூமெண்ட்டுமே வித்தியாசமாக இருக்குது. அதை குறிப்பாக பார்க்கும்போது இந்த இஃப்தார் நோன்பு எல்லாருமே சொன்னாங்க, இந்த மாதிரி யாரும் பண்ணல. நீங்கள் கூட ஒரு வார்த்தை சொன்னீங்க, தரையில் அமர்ந்து நோன்பு திறந்தார் அப்படிங்கிற விஷயம். ஆனால் அது நிறையா பேர் பண்ணுறாங்க, நடந்துக்கிட்டு இருக்கு. இது ஒரு பெரிய விஷயமா யாரும் பேச வேணாம்லாம் ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருந்தால் கூட, இன்னொரு சைடில் பார்க்கும்போது இதை கூட பண்ணலை அப்படின்னா ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்க முடியாது. ஏன்னா அது ஏதோ ஒரு பாண்டிங்கில் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனால் 2005 ஆல்ரெடி அவர் பண்ணிகிட்டு இருக்க விஷயம்தான். ரொம்ப வருஷமாக அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு அரசியலுக்கு வர்றதுக்காக பண்ணாரா இல்லை உண்மையிலே இஸ்லாமிய நண்பர்கள் மேலே ஒரு அன்பு அவர் இருந்துகிட்டே இருந்துச்சான்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக அதை பண்ணிகிட்டே இருக்காரு. இது ஒரு பக்கம் நல்ல செய்தியாக நம்ம பார்க்குறோம். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா தாவேக்காவோட பொதுச் செயலாளர் விழுப்புரத்தில் தாவேக்காவோட மீட்டிங் நடக்குது. மீட்டிங்கில் பேசுகிறாரு. அந்த மீட்டிங்கே ஒரு குளறுபடின்னு வச்சுக்கோங்களேன். நான் ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, இஃப்தார் நோன்பை பற்றி விஜயோட செயல்களை பற்றியும் அவருடைய உடைகளை பற்றியும் அவருடைய வந்த விதம் அவர் பண்ண விதம் எல்லாத்தையுமே பெருமையாக பேசினவங்க. சேம் டைம் அதே இஸ்லாமிய நண்பர்கள் ஒன்று சொன்னாங்க, என்னென்னா நோன்பு மாதிரி அங்கே இல்லைங்க, ஒரு மாதிரி ரசிகர் பட்டாளம் உள்ள ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க, தொண்டர்கள் ரசிகர்களாக இருக்காங்கன்னு ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டும் வச்சாங்க. ஒரு மாதிரி கலோபரமாக ஆக்கிட்டாங்க அந்த இடத்த. விஜய் சார் வந்தார், நோன்பு திறந்தார், கிளம்புனார். ஆனால் அதுக்கிட்ட நடந்த விஷயங்கள்லாம் நிறையா நடந்துச்சு. விஜய் இதை கவனிக்கணும் அப்படின்ற வார்த்தையும் சொல்லிட்டு தான் போனாங்க. ஏன்னா விஜய் மேலே தப்பு இல்லை, விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவாக இருக்கார், அவர் அரசியல் ரொம்ப கரெக்டாக இருக்குது, அவர் கரெக்டாக போயிட்டுருக்காரு. ஆனால் இன்னும் தொண்டர்கள் ரசிகர்கள் தொண்டர்களாக கன்வெர்ட் ஆக மாட்டுறாங்கன்னு வார்த்தை சொன்னார். இதை அப்படியே ஊர்ஜிதப்படுத்துகிற மாதிரி அந்த புஷி ஆனந்த் இருக்கார் இல்லையா, தாவேக்காவோட பொதுச் செயலாளர், என்ன பண்ணுங்க, விழுப்புரத்தில் ஒரு டிவிகே மீட்டிங் நடந்திருக்கு. அந்த மீட்டிங்கில் அவர் பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறாரு, இந்த மாதிரி விஜய் அவர்கள் தளபதி விஜய் அவர்கள், அதாவது தளபதி அவர்கள், விஜய் சொல்ல மாட்டார், தளபதி அவர்கள் குடிச்சிட்டு வச்ச டம்ளரை குடிச்சிட்டு வைப்பாரான், காணாமல் போயிடுவான். ஏன் யார் யார் எடுத்தீங்கன்னு ஏன் கேட்டால், அந்த டம்ளர் நாங்கள் தரமாட்டோம், தளபதி அவர்கள் கையால் எடுத்து அதை குடிச்சிட்டு வச்ச அந்த டம்ளரை 10,000 ரூபா கொடுத்தாலும் நாங்கள் தரமாட்டோம்னு சொன்னாங்க. ஸோ தளபதி அவர்கள் குடித்த டம்ளருக்கே இவ்வளோ மதிப்புனான்னு ஒரு வார்த்தை சொன்னோன்னே எப்படி இருக்கும்? மொதல் அவர் வாய்க்கு பூட்டு போனாங்க. அதாவது கட்சி நல்லா போயிட்டு இருக்கும்போது இவர் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் ஏதாவது ஒன்று பேசிடுறாரு, அதுதான் திருப்பி பேக் ஃபேரே. எனக்கு என்னன்னா, எனக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், தாவேக்கா தொண்டர்களே இதை மன்னிக்க மாட்டாங்க. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய அரசியல் விளையாட்டே எங்கே இருக்குது, எவ்வளோ சீரியஸாக போயிட்டுருக்கு. விஜய் அவர்கள் எவ்வளோ சீரியஸாக ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டுருக்காரு. ஒரு இத்தனை, அதாவது வருஷத்துக்கு எனக்கு தெரிஞ்சு 2 படம் பண்ணால் போதும் 1000 கோடி ரூபாய் கிட்ட, அவர் 4 படம் பண்ணால் 1000 கோடி ரூபாய்ட்டு வந்துடும். அந்த அளவுக்கு அவருக்கு கெப்பாசிட்டி இருக்குது. அவ்வளோ விஷயங்களை விட்டுட்டு ஒருத்தர் அரசியலுக்கு வராரு. இது அவர் அரசியலுக்கு வராரு, அவருக்கு ஆதரவு தெரிவிக்கலாம் அடுத்த பிரச்சனை. ஆனால் சுற்றி இருக்கக்கூடிய எத்தனை பேரோட இது இருக்குல்ல, இப்போ திமுக எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு, ரீசெண்டாக வீடியோ கூட போட்டிருக்காரு, திமுகன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்காரு.
ஸோ இவ்வளோ விஷயத்தையும் பேலன்ஸ் பண்ணி ஒரு மனுஷன் போயிட்டு இருக்கும்போது இவர் உட்காந்துக்கிட்டு தளபதி அவர்கள் குடிச்ச டம்ளர் 10,000 ரூபாய்க்கு அப்படின்னா இது எதில் எடுத்துக்கிறது? அப்போது பொதுச் செயலாளரே ஃபஸ்ட்டு இன்னும் தொண்டர் மனப்பான்மைக்கு வரலையோ, அவரே ரசிகர் மனப்பான்மையில் தான் இருக்காரா? ஏன்னா நல்லா நம்ம அடிக்கடி கூட சொல்லியிருக்கோம், எம்ஜிஆர் அவர்களை தொட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்ட நடிகர் தான், எம்ஜிஆர்ல தொட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்ட ரசிகர்கள் தான் பின்னாடி தொண்டர்களாக மாறினாங்க. எம்ஜிஆர்ன்ற என்னுடைய தலைவன் தலை குனிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக தொண்டர்கள் உழைச்சாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் அன்றைக்கி அவருக்கு உடம்பு சரியில்லாமல் அங்கே அமெரிக்காவில் படுத்திருக்கும் போது இங்கே படுத்தே ஜெயித்தார் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரீசன் என்னென்னா அவர் மேலே சின்ன அன்பு தான். ஆனால் தொண்டர்களாக மாறினாங்க, ரசிகர்கள் தொண்டர்களாக மாறினாங்க. அதை தாண்டி இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளாக இருக்கட்டும், எல்லாருமே தொண்டர் ரசிகர்களாக இருந்து தொண்டர்களாக மாறினவங்க தான். ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, கொள்கை கோட்பாடெல்லாம் விட்டுரு, நம்ம தலைவனுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது, அவர் தலைமுறை கூடாதுன்னு நினச்சாங்க. ஆனால் இங்கே நடக்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே விஜய் அவர்களுக்கு தலைக்குனிவை தான் ஏற்படுத்துது. இப்போ அந்த இஃப்தார் நோன்பில் அவ்வளோ அழகாக நடந்த நோன்பில் இவங்க டக்குன்னு இழையறி குச்சி வந்த விஷயங்களும் தப்பாக ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்க, விழுப்புரத்தில் மீட்டிங் நடத்துகிறாங்க, செங்கல்பட்டில் நடக்குது. இவர் அங்கே முடிச்சுட்டு விழுப்புரத்துக்கு வராருன்னு வச்சுக்கோங்களேன். வர வழியில் ஒரு டிஎம்கே நிர்வாகி இன்னொரு வார்த்தையும் புசியான சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, திமுகவில் இருந்து ஒருத்தர் தாவேக்காக்கு வந்திருக்காரு, அவர் பேர் கில்லி சம்திங், அவர் பேர் என்ன சரியில்லாமல் கில்லி தாசரமோ சம்திங். அவர் விஜய் ரசிகர். அவர் என்ன பண்ணியிருக்காரு, புஷியானந்த் வர்ற வழியில் அவர் பார்க்கணுன்ட்டு அவரோட படைகளை கூட்டு நிப்பாட்டியிருக்காரு. பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு. அந்த ஊருக்கு வர்றதே இந்த வழி தானா. இவங்க நிற்கிறாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமா தாவேக்காவோட அமைப்பு ஒன்று பண்ணியிருக்கோம் தெரியுமா, அந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணலாம். அவங்க என்ன பண்ணிருக்காங்க, வேற ரூட்டில் மாற்றி விட்டுருக்காங்க. இதுவே ஒரு பெரிய சர்ச்சை. என்ன காரணம்? ஏன்னா இவர் மாற்றுக் கட்சியிலேருந்து வந்தவர், திமுகலேருந்து வந்தவர், நாங்கள் அந்த அளவுக்குலாம் இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டோம்னு இது ஒரு மறைமுகமாகவே இருந்துச்சு அது வரைக்கும். இவர் வீடியோவும் போட்டார், அந்த திமுகலேருந்து வந்த அவரும் போட்டார், தாவேக்கா நான் இணைஞ்சிட்டேன், விஜய் ஒரு ஆளுக்கு தான் மதிப்பு, உங்களுக்கு மதிப்பே கிடையாது, விஜய்க்காக தான் உங்களை நாங்கள் மதிச்சு பண்ணுறோம், இது பண்ணுறோம், ஆனால் நீங்கள் இப்படி பண்ணுறது தப்பு இல்லையான்னு ஒரு நியாயமாக ஒரு கேள்வி கேட்டார். அப்படியே பார்த்தீங்கன்னா மேடையில் மாற்றுக் கட்சியிலேருந்து ஹெலிகாப்டரில் எங்கள்கிட்ட வந்தாலுமே பொறுப்பு தர மாட்டோம், இங்கே வந்தால் கஷ்டப்பட்டு உழைக்கணும்னு வார்த்தையை சொல்கிறார். இங்கே ஆக்சுவலி என்ன பிரச்சனைனா, கட்சியில் இருக்க எல்லாருமே புது ஆளுங்க, எல்லாமே இளைஞர்கள், எல்லாருமே இப்போ தான் அரசியல் கற்றுக்கிட்டு வர்றாங்க. மாற்றுக் கட்சியில் 10-15 வருஷமாக கட்சி பண்ணி அங்கே இருந்துட்டு இப்போ தாவேக்காவை தாண்டி வராங்க. அப்போனா அவங்களுக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்கும், எவ்வளோ விஷயங்கள் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு ஒரு சின்ன மரியாதை எதிர்பார்ப்பாங்கல்ல, எங்களுக்கு இது வேணுங்க, ஒரு மரியாதை இல்லாமல் எப்படிங்க ஒரு கட்சிக்குள்ள சேர்றது அப்படின்ட்டு. அப்போ இது தாவேக்காவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு தானே. உண்மைதான். ஸோ இந்த விஷயமே எனக்கு பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு, என்னடா நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி. இல்லை, இந்த இடத்துல தான் புஷியானந்த் அந்த தன்னுடைய தடம் மாறுறாருன்னு சொல்கிறோம்ல, இந்த இடம் தான். இப்போ இவர் சொல்கிறது என்னன்னா, மாற்றுக் கட்சியிலேருந்து வர்றவங்க உழைக்கணும், கொஞ்ச நாள் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ ஆதவர்ஜுனாவுக்கும் சிடிஆர் நிர்மல்குமாருக்கும் ஏன் தூக்கி போஸ்ட் அதை கேட்பாங்கல்ல, உண்மையான தாவேக்கா தொண்டன் அதை கேட்பாங்கல்ல, இப்போ ஏன் கொடுத்தீங்க, ஏன்னா அவங்ககிட்ட இருக்கிற பணம் அதுதானே. அப்போ லிட்டரலாக நீங்கள் என்ன சொல்லுறீங்க அப்படின்னா, பணம் இல்லாமல் ஒருத்தன் வந்தானா அவன் திருப்பி 10 வருஷம் கஷ்டப்பட்டு நீ மேலே வரணும், பணம் இருக்கிறவன் வந்தானா டக்குன்னு அவனுக்கு தூக்கி துணை பொதுச் செயலாளர் பதவியும் கொடுத்துருவேன், சூப்பரான புது பதவியும் கொடுத்துருவேன்னு சொல்லாமல் சொல்கிறாங்க இல்லையா. இந்த இடத்துல தான் நம்ம யாராவது நம்ம புஷியானந்த் இருக்கார் இல்லையா, டக்குன்னு ஒரு பேரே ஆமாம், அவர் பேர் இனிமேல் என்ன ஆனந்த் தான் சொல்லணும் மாதிரி. அது மக்களை அவர் என்ன ஆனந்த்னு சொல்லணுன்றதுக்காக அவர் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சொல்ல மாட்டாங்க ப்ரோ, அதான் இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. அதான் சொல்கிறேன், இப்படியெல்லாம் பண்ணால் கட்சிக்காரங்களே சொல்ல மாட்டாங்க இல்லையா. இப்போ அவர் அவருடைய கட்சி தொண்டர்களை ஊக்குவிக்கிறேன் அப்படிங்கிற பேரில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, திருப்பி விஜய் அவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கலங்கத்தை விளைவிக்கிறார். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஏற்கனவே டிஎம்கேலேருந்து வந்த ஒருத்தருக்கான ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும். இப்போ ஏன்னா என்னதான் இருந்தாலும் தாவேக்காவை விட டிஎம்கே பெரிய கட்சி, அந்த கட்சியினுடைய அரசியலும் நெளிவு செலிவும் இந்த மனிதருக்கு இன்னும் ஜாஸ்தியாகவே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இதை விட பெரிய முதலெல்லாம் அந்த கட்சியில் இருந்திருக்கும், அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருப்பார். அப்படின்னு இருக்கும்போது இங்கே இருக்கிற எல்லாருமே பேப்பர் ரவுடிங்க தான், புது ஆட்கள் தான், இன்னும் யாருமே அரசியல் களத்தில் யாரும் பேரே கில்லி தாஸ் பேரை மறட்டாங்க. நான் சொல்கிறேன், இப்போ யோசிச்சு பாருங்களேன். அப்போ இங்கே இருக்கிற எல்லாருமே இன்னும் அரசியலை பார்க்கல, அதாவது ஒரு எலெக்ஷனை பார்த்து நின்று எதுவுமே பண்ணவே இல்லைங்கிற ஒரு சூழலில் இருக்கும்போது அவருக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து தான் ஆகணும், தப்பு இல்லை. ஆனால் இங்கே அவர் சொல்கிறதே அதான், வெயிட் பண்ணுங்க, 10 வருஷம் உழைங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னும் போது இப்போ மக்கள் கேட்பாங்கல்ல, தெளிவான மக்கள் கேட்பாங்க. ஏன் ஆதவர்ஜுனா கொடுத்தீங்க, அப்போ அங்கே பணம் வேலை செய்தா, இதை தான் ஆரம்பத்துன்னு சொல்கிறாங்க. மாவட்ட செயலாளருக்கு பணம் வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ ஆதவர்ஜுனாக்கு மட்டும் ஏன் போஸ்டிங் கொடுத்தீங்க, நிர்மல்குமாருக்கு ஏன் போஸ்டிங் கொடுத்தீங்க அப்படின்னா, அப்போ பணம் படைத்த மனிதர்கள் செயலாளர் நியமனமே எங்களுக்கு டவுட்டாக தான் இருக்குது. ஆமாம், எல்லாமே டவுட் ஆகுதுல்ல. அப்போ இவருடைய ஒரு வார்த்தை அவங்களுடைய 6 மாதம் உழைப்பையே மாற்றி போடுதில்ல. கண்டிப்பாக அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல சிக்கல் இருக்குது, தவறு இருக்குன்னு. ஏற்கனவே இவங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல், தாவேக்காக இருக்கக்கூடிய சிக்கல் திராவிட கட்சிகளை எதிர்க்கிற ஒரு
பிரச்சனை இருக்கு இல்லையா, இது வந்துட்டு உண்மையிலே மிக சவாலான ஒரு விஷயம். ஏன்னா இந்த முறை தான் விஜய் அவர்கள் வந்துட்டு டிஎம்கே அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்திருக்காரு. திமுக டைரக்டா ஓட்டு போட்டோன்னு சொன்னாரு. ஆமா, ஸோ அவர் போட்டிருக்காருங்கிறத அவர் பதிவு பண்ணிட்டாரு. இப்போ எனக்கு வந்துட்டு அவர் சைக்கிளில் வந்தது எல்லாமே அவர் வந்துட்டு டிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டிருக்காரு. அப்போ ஆல்ரெடி விஜய் வந்துட்டு அந்த கட்சிக்கெல்லாம் ஓட்டு போட்டு வந்திருக்கிறாரு. இப்போ ஓட்டு போட்டு வந்து இந்த முறை தான் அந்த கட்சியை பேர் சொல்றாரு. அப்போ டைரக்டா எதிர்க்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும் போது இங்க தாவேகாவை கலைக்கிறதுக்கு ஒரு வேலை பார்க்குற மாதிரில இந்த மாதிரி இருக்கு. தொண்டர்கள் மனசு வந்துட்டு செஞ்சலப்படும் இல்லையா? கண்டிப்பாங்க. நான் இப்போ எனக்கு அதுல என்னன்னா, ஒவ்வொரு வாட்டி ஒரு ஈவெண்ட் நடத்தும் போதும் சரி, ஒரு இது நடத்தும் போதும் சரி, சொதப்பலாவே தான் பண்றாங்க. விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு ஒரு விஷயத்த பண்றாரு, ஒரு ஸ்டேஜில் பேசுறதா இருக்கட்டும். இப்போ அந்த இதில் வந்து ஒரு சின்னதாக மைக்கு கொடுத்து பேச சொன்னாங்க. உணர்ச்சி வசப்பட்டு எதுவுமே பேசலை. அவர் நினச்சதான் அந்த நேரத்தில் வேற மாதிரி பேசியிருக்கலாம், நடத்தலை. எதுவுமே பண்ணாமல் ஒரு சட்டிலாக சொன்னதை மட்டும் சொல்லிட்டு கிளம்பிட்டார். அவர் ரொம்ப அமைதியாக காமாக அந்த விஷயத்த பாரு. ஒருவேளை அவருக்கு இந்த இதெல்லாம் போய் சேரலையான்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், நான் லாஸ்ட் இன்டர்வியூக்கு முன்னாடி வரைக்கும் நான் கேட்டுட்டு இருந்தேன், ஏன் விஜய் ஓப்பனாக பேச மாட்டாரு. நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் கேட்டாங்க, நிறைய ஆங்கர்ஸ் கேட்டாங்க, நிறைய பேர் நீங்களும் எனக்கு தெரிஞ்சு கேட்டிருக்கீங்க. இந்த மாதிரி ஏன் ஓப்பனாக பேசினா என்ன, ஏன் திமுக பாஜகன்னு சொல்ல மாட்டாரான்னு. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோவில் அவ்வளோ அழகாக பேசியிருக்காரு. அழகாக அதில் சொல்லிட்டாரு, திமுகவுக்கு நானும் ஓட்டு போட்டது பண்ணேன். ஸோ இந்த அளவுக்கு விஜய் ரெடியாக இருக்காரு. அடுத்து என்ன பண்ண போகிறோம், அஜெண்டா என்னன்றது தெளிவாக இருக்காரு. ஆனால் இவங்க பண்ணுற குளறுபடி இருக்குல்ல, இப்போ அந்த மீட்டிங்கே பார்த்தீங்கன்னா சரியாக நடக்கலை. 6 மணிக்கு வர வேண்டிய ஆள் 9 மணிக்கு வந்திருக்காரு. ஸோ பாதி பேருக்கு கொடுக்கல. இதுக்கிடையில போலீஸ் வந்து அங்கே வந்துட்டு நீங்கள் கலைஞ்சு போங்க, டைம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு அஜெண்டா படி டைம் ஆயிடுச்சு, கலைஞ்சு போங்கன்னு சொல்கிறது அவங்களுடைய கடமை. அது ஒரு அரசுல இருந்து அவங்க சொல்ல தான் செய்வாங்க. இதையுமே அவங்க எப்படி யோசிக்கிறாங்க, தாவேகா மீட்டிங் வச்சா இது பண்ணுறாங்க. ஆக்சுவலி நீங்கள் பண்ண தப்பு, நீங்கள் போய் அங்கே என்ன நடந்துச்சுன்றதை பார்த்துருக்கணும். ஸோ இதுதான் இங்கே இப்போ சிக்கலாகவும் இருக்குது, இதாகவும் இருக்குது. இப்போ புஷியானவர்களை வந்து நம்ம சொல்லும் போது என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, தாவேகாவுக்கு எதிராக நீங்கள் பேசுகிறீங்க, நீங்கள் வந்து தாவேகா நான் சொல்கிறோம், தாவேகான்னு ஒரு கட்சி வந்ததை இத்தனை பேர் கொண்டாடுறாங்க. இவ்வளோ பேர் அதை பற்றி பேசவும் தான் மீடியாவில் அதை பற்றி அவ்வளோ தூரம் நாங்கள் பேசுகிறோம். மீடியாவில் அவ்வளோ தூரம் அதை கொண்டு போகிறதுக்கு ரீசன் என்னென்னா, இத்தனை கோடி மக்களுக்கு இந்த கட்சி மேலே ஒரு ஈர்ப்பு இருக்குது, ஒரு கட்சி மேலே ஒரு இது இருக்குன்னா, ஏதோ ஒரு விஷயத்தை வந்து விஜய் பண்ணிகிட்டு இருக்காரு, ஒரு கரிஸ்மா உருவாக்கிட்டு இருக்காருன்ற ஒரு நம்பிக்கையில் தான் அது எல்லாரும் பார்க்குறாங்க. அத்தனை கோடி மக்களுக்கும் சரி, அவர் பிடிக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் சரி, இந்த மாதிரி நடக்கும்போது ஒரு முகசொலிப்பு தானே. விஜய்க்குமே முகசொலிப்பு தான், விஜயை நம்பி இருக்கக்கூடிய அத்தனை தொண்டர்களுக்கும் ஒரு முகசொலிப்பாக தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு தோணுமா என்ன தோணுன்னா, நம்ம ஒரு கட்சியை நம்பி இவ்வளோ தூரம் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு நிர்வாகி இப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா நிறைய கட்சிகளோட பிரச்சனையை பார்த்தீங்கன்னா, தொண்டர்களை சரியாக கவனிக்காதனால தான் தொண்டர்கள் வந்து விலகி போய் வேற கட்சியில் போய் சேர்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போ ரீசெண்டாக கூட நாம் தமிழர் கட்சியில் சொல்லக்கூடிய காரணம் என்னவா இருந்துச்சு, இல்லைங்க இது வந்து ஒரு ஒருமித்த ஒரு இதில் போகுது, ஒரு தலைமையை நோக்கி போகுது, நாம் தமிழருங்கிறது எல்லாரும் சேர்ந்தது கட்சி அப்படின்ற மாதிரி. இது கிட்டத்தட்ட என்னென்ன ஆகுதுன்னா, புஷியானந்த் தன்னை தாழ்த்திக்கிட்டு தளபதி உயர்த்தி பேசுறேன்னு நினச்சிக்கிட்டு ஒரு இடத்துல அவரே வந்துட்டு இதாயிடுறாரு, ஹைப் ஆயிடுறாரு. எப்படி தளபதி விஜய்னு ஸ்க்ரீனில் போட்டோன்னு கத்துறமோ அந்த ரேஞ்சுக்கெலாம் இருக்கிற. அப்போது விமர்சனம் சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீ நடந்துக்கிறீங்க. சினிமாவில் காட்டுற மாதிரி தாங்க அவர் ஷூட்டிங் பண்ணுறாருன்ற மாதிரி தான் நீங்களும் நடந்துக்கிறீங்க. நீங்கள் ஒரு ஸ்டேஜில் பேசும்போது என்ன கண்ணியத்தோடு பேசணும், எந்த விஷயத்த மென்ஷன் பண்ணணும். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் வளர்ந்ததும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வளர்ந்ததும் சரி, ரெண்டும் வளர்ந்தது பேச்சினால, அவங்க பேசிய பேச்சினால. இன்றைக்கி வந்து எம்ஜிஆர் அவர்கள் மேடையில் ஏறி எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுவார், வந்திருக்கக்கூடிய பெரியோர்கள் தாய்மார்கள் எல்லாம் சொல்லிட்டு, என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளேன்னு சொல்லும்போது அங்கே அந்த இடம் பிளாஸ்ட் ஆகும். அந்த இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த 1 லட்சம் பேர், 1 லட்சம் பேர் கத்துவான். ஏன்னா அந்த வார்த்தைக்கும் அந்த பேச்சுக்கும் அவ்வளோ பவர்ஃபுல்லான இருக்குது. அதே மாதிரி விஜய் அவர்கள் இன்னைக்கு மேடையில் ஏறி என் நெஞ்சில் குடியிருக்கும் சொல்லும் போது அந்த இடமே அதிருது அப்படின்னா, அந்த அளவுக்கு அவர்கிட்ட பேச்சு பவர்ஃபுல்லான விஷயம் இருக்குது. விஜய்கிட்ட மட்டும் இருந்த பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா விஜய்க்கு அடுத்து உங்களை தான் பார்க்குறாங்க. விஜய்க்கு அடுத்து யாருப்பா அப்படின்னு கேட்டால் இவர் தான், இவரே சொல்கிறாரா இல்லை அது ஒரு கட்டமைப்பான்னு எனக்கு தெரியல, இவரை தான் காட்டுறாங்க, இவரை தான் பண்ணுறாங்க அப்படின்னும் போது இவர் பேச்சோட தெளிவாக இருக்கணும். இவர் கொஞ்சம் அப்படியே உலட்டிக்கிட்டு இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொன்னாருன்னா இது ரொம்ப தப்பாக. இவர் எப்படின்னா, நான் வந்து அவ்வளோ பெரியாலாம் கிடையாதுங்க, தளபதி தாங்க பெருசு, அவர் கூட நானும் பெருசாக தெரியுது, ஏன் கூட ஃபோட்டோ எடுக்கட்டு. ஏன்னா அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த கூட்டம் முடிகிறதுக்குள்ளே குபுன்னு வந்து மேலே ஏறி எல்லாரும் ஃபோட்டோ எடுக்க வந்தாங்களாம் புஷியானந்த் கிட்ட. இந்த திமுக நிர்வாகி சொன்னார், வந்திருந்தார் சொல்லல, தாவேகா நிர்வாகியாக மாறிக்கார். அவரும் சொல்கிறாரு, தளபதி கூட நீ இருக்கீங்கன்றக்காக தான் உங்ககிட்ட ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, நீ அதை வந்துட்டு மனசில் வச்சுக்கணும். இன்னொன்று, நான் வந்து எப்போயோ வந்து கில்லி அவர்னு பேர் வச்சுக்கிட்டு நான் வந்து அவருக்காக ரசிகர் நடத்துகிற ஒரு ஆள். அதுக்கப்புறம் நான் வந்து திமுகவில் இணைஞ்சிருந்தேன். இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சோன்னா அந்த கட்சிக்கு வந்துட்டேன். உங்களை பார்த்தா நான் தான் சீனியர், நீங்கள் எங்கேயோ இருந்து வந்து கிட்டத்தட்ட பார்த்தா இவருமே வேற இதுலேருந்து வந்தவங்க தானே. நிச்சயமா. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னென்னா, வேற்று கட்சியிலேருந்து வரவங்களை தாவேகா நடத்துகிற விதம் இருக்குல்ல, அது சரி செய்யப்பட்டால் மட்டும்தான் இந்த கட்சியோட அடுத்த கட்ட நகர்வு என்னன்றது தெரியும். இப்போ திமுகலேருந்து வந்தாலும் அதிமுகலேருந்து வந்தாலுமே இவங்க என்ன நினச்சாங்கன்னா, வந்தால் நம்மளை காலி பண்ணிடுவாங்களோ, அப்போ நீ யாரும் வேலை செய்ய வரல, யாரும் மக்கள் நல்லது பண்ண வரல, பதவிக்காக தான் வந்துருக்கீங்களா என்ன,
இப்போ தலைவர் விஜய் சொல்ற மாதிரி நீங்க நல்லது பண்ணாலும் வந்திருக்கீங்க, யார் வந்தாலும் யார் போனா என்ன, நீங்க ரொம்ப தெளிவா நீங்க ரொம்ப ஸ்ட்ரைட்டா கொள்கை கோட்பாடுல கரெக்டா இருந்தீங்கன்னா யாரும் உங்களை வந்து உடைக்க முடியும். ஆமா, ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இதெல்லாம் தாண்டி ஒரு பயமே இருக்குன்னு வைங்களேன், இவங்க வந்துட்டா நம்மளை காலி பண்ணிடுவாங்கன்னு. தகுதியான ஆள் எப்படி இவங்க காலி பண்ண முடியும்? அப்போ வந்துட்டு தகுதி இல்லாத ஆளுக்கு தான் அந்த பயம் வரணும். கண்டிப்பா தகுதியான மனிதர்களுக்கு ஏன் வந்துட்டு அந்த பயம் வரணும்? இது வந்துட்டு நான் ஆரம்பத்துலேருந்தே நான் சொல்ற ஒரு சுவாக்கில் அடிப்பா அந்த மாதிரி இருக்கு. இல்லை, யதார்த்தம் தானே. இப்போ நம்ம வந்துட்டு இப்போ ஒரு இடத்துல வந்துட்டு அறிஞர் அண்ணா அவர்கள் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர் போய் பேசும்போது வந்துட்டு இவர் வந்து பேசுவார், அவர் வந்து பேசுவார்னு ஒரு 4 பேரை சொல்கிறாங்க அப்படின்னா அண்ணா அவர்கள் என்ன நினைப்பாங்க, ஏன் வேணாலும் வந்து பேசிட்டு போட்டோம், நான் பேசினா எனக்கு அண்ணா மேலே ஏறினா என்ன ஆகும்னு அவருக்கு தெரியும். இப்போ அந்த மாதிரி அவங்கவுங்க என்னென்ன பண்ணால் என்னென்ன ஆகுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சால் போதும்ல. இன்னொரு ஆள் வந்து காலி பண்ணிட முடியுமா? இல்லை அண்ணா அவர்களை வந்துட்டு வேற யாராவது வந்து காலி பண்ணிட முடிஞ்சுதா? அப்போ அந்த மாதிரி தான் அவங்கவுங்க தகுதிக்கு ஒரு இடம் ஒன்று இருக்கு இல்லையா? அதனால பயப்பட தேவையில்லை. அதை வச்சு நான் மட்டும் கட்டி பிடிச்சிக்கிறாரு. அவர் மட்டும் கட்டி பிடிச்சிக்கிறாரு கிஷோர்னா வந்து வாங்காரு. ஆனால் மற்றவங்க மேலாம் ஏன் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு சின்ன ஒரு கலக்கம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கேள்வியாக தானே இருக்கு. அதை வந்துட்டு கொஞ்சம் ஹேண்டில் பண்ண. ஏன்னா இந்த முறையே விஜய் அவர்கள் வந்துட்டு டிஎம்கே திமுகன்னு சொல்லி பேசின விதமே, அவர் இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது ஒரு இடத்துல டிஎம்கே பற்றி பேசியிருக்கலாம், இல்லை அடுத்து வரக்கூடிய காலங்களில் பேசியிருக்கலாம். மகளிர் தினம் அன்னைக்கு வந்துட்டு இந்த பெண்கள் பாதுகாப்பு சார்ந்து டிஎம்கேன்னு சொல்றதுங்கிறது வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு அநாகரிகமான ஒரு பேச்சா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா டைரக்டாகவே வந்துட்டு உமன்ஸ் டேக்கு வாழ்த்து சொல்லிட்டு அதோட விட்டுட்டு இருந்திருக்கலாமே தவிர்த்து வேற ஒரு இடத்துல வந்துட்டு பேசியிருக்கலாம். இப்போ மணல் கொள்ளையை பற்றி பேசுறீங்களா, அதுக்கு ஒரு மாதிரி டெம்ப்ளேட்டா அந்த இடம் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா, அந்த இடத்துல தான் விஜய் வந்துட்டு தொப்பியை போட்டுக்கிட்டு கீழே உட்காந்து நோம்பு கொஞ்சம் குடிக்கும்போது நடிக்கிறாருன்ற மாதிரி தெரியல. ஆனால் இப்படி சொல்லும் போது நடிக்கிறாரோங்கிற கேள்வி நமக்கே உள்ள வர்ற மாதிரியான ஒரு நிலை தான் இருக்கு. அதை ஒரு தவிர்த்து இருக்கணும். அது யார் கொடுத்த ஐடியான்னு தெரியல. யார் இந்த இடத்துல சார் டிஎம்கேன்னு பதிவு பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னது யார்? ஏன்னா இது வரைக்கும் பதிவு பண்ணாமே விஜய் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல ஏன் பதிவு பண்ற தேவை என்னவா இருந்திருக்கு? இல்லைங்க, அவர் பதிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த முக்கிய நிர்வாகிகள், முக்கிய அமைச்சர்கள் இருக்காங்க திமுக இருக்கக்கூடியவங்க, பொறுப்புல கூடிய மேயர் பிரியா வரைக்கும் எல்லார்ட்டையும் போய் இந்த கேள்வி கேட்குறாங்க. உங்களை டேரக்டாக அட்டாக் பண்ணியிருக்காரு, என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்ச அதுக்காக கூட இருக்கலாம், இவெல்லாம் டேரக்ட் அட்டாக் பண்ண மாட்டார் விஜய், அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஒழுங்காக தெளிவாக பேச சொல்லுங்க அப்படிலாம் சொன்னவங்களுக்கு பதிலடி கொடுத்த மாதிரி கூட இருக்கலாம். ஸோ இது ஒரு பக்கம் வந்து போயிட்டு தான் இருக்கு. நீ சொன்ன மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டாக இருந்தால் கூட இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை சொல்லி ஆகணும். ஏன்னா இப்போ நம்ம இந்த அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர் பார்க்குறோம், இந்திய அளவில் பெரிய விஷயம் மாறிச்சு. இதை வச்சு ஒரு சொல்லியிருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சா கூட. இப்போ அடுத்து வந்து மீனவ போராட்டத்தை கையில் எடுக்க போகிறதா வந்துட்டு ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு. விஜய் டேரெக்டாக போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் அவர் வந்து ப்ராப்பராக ஒரு போராட்டத்தில் கலந்துக்கிட்டது கிடையாது. அதாவது இப்போ நம்ம பரந்தூரில் கூட பார்த்தீங்கன்னா ஆதரவு தெரிவிக்க போகிறதாகவும் அந்த மக்களை பார்க்கறதுக்காக தான் போனார் ஒழிய போராட்டமாக இறங்கி நின்று 10 பேர் கோஷம் போடும்போது விஜய் இப்படி கை கட்டி நின்னோ இல்லை கோஷம் போட்டோ நம்ம பார்க்கல. ஐ மீன் நான் சொல்றது கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா பண்ணலை. இதில் மீனவ போராட்டத்தை ஃபஸ்ட்டு கையில் எடுக்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா, நீங்கள் படங்கள்லையும் சரி விஜய் அவர்களுடைய வாழ்க்கையிலையும் சரி மீனவர் அப்படின்ற விஷயத்தை அடிக்கடி மென்ஷன் பண்ணிட்டே இருப்பார். சுறா படம் உட்பட நிறைய படங்கள் அவரே மீனவ சமுதாயத்திலேருந்து வந்தவர் தான். ஏன்னா அந்த இது வந்துகிட்டே இருக்கும். இதில் கூட சர்க்காரில் கூட சொல்லுவார், டேய் நான் மீனவன்டா அப்படின்னு வரல. ஸோ இந்த மாதிரி அதை மென்ஷன் பண்ணிட்டே இருப்பார். எனக்கு அதை வச்சு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு எடுக்கிற விஷயமே பெரிய விஷயம். ஏன்னா மீனவ போராட்டம்ங்கிற விஷயம் வந்து என்னென்னா, தமிழ்நாட்டில் இந்த டெய்லி காலண்டரில் வந்துட்டு இது பார்ப்போம் தெரியுமா, ராசிக்கு என்ன போட்டிருக்காங்கன்ட்டு, அந்த மாதிரி ஒரு செய்தியாகவே மாறிடுச்சு. இன்றைக்கி இந்த மீனவர்களை காணாமல் போயிட்டாங்க, இந்த மீனவர்கள் வந்து கரை திரும்பலை, இந்த மீனவர்கள் வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இது ரொம்ப வருஷமாக கடந்த இதுலேருந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒரு தீர்வு காணப்படவே கிடையாது. டெய்லி ஒரு சாதாரணமாக, அதாவது ஃப்ரண்ட் பேஜில் போட்ட நியூஸை அப்படியே ஒதுக்கி லாஸ்ட் பேஜில் மாற்றிட்டாங்க. திருப்பி பார்த்தீங்கன்னா நீ ராமேஸ்வரம் மீனவர்களா, அப்பா 5 பேராப்பா, இந்த மாதிரி கடந்து போகும்போது ஒரு கட்டத்தில் அதுவே ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. அதை வந்து விஜய் அவர்கள் கையில் எடுக்கிறாரு. அதுவும் இல்லாமல் இந்த பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கேன்றதை ஃபஸ்ட்டு எடுத்து கொண்டு போகிற போது மக்கள் கூட பெரிய கனெக்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதான் சொல்லுவாங்கல்ல, நான் என்னென்ன பிளான் பண்ணிட்டு இருக்கேன், எவ்வளோ விஷயத்துக்கு ஆசைப்பட்டு இருக்கேன், நீங்கள் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி தான் இருக்குது எனக்கு. உண்மைதான். அதான் சொல்லுவாங்கல்ல, நான் யானை மேலே போகிறது பார்த்தா இவன் கழுத மேலே உட்காந்து கொண்டு அவர் அன்னைக்கே சொல்லிட்டாரு. இது என்னது லியோ சக்ஸஸ் மீட்டில் சொன்னார், நம்ம எய்ம் பண்ணுறது வந்துட்டு யானைக்கு அப்படின்னு. ஆமாம், அந்த ஏமிங்கில் வந்துட்டு எந்த விதமான குளறுபடியும் கீழே இருக்கிற பசங்க யாரும் எதுவும் பண்ணிடாம சொல்லுறது வடிவேலு 1.5 லட்ச ரூபா கான்ட்ராக்ட் கையை காலை பிடிச்சி வந்திருக்கேன். அந்த மாதிரி தான் இருக்கு. எனக்கு வந்து மீனவ போராட்டம் வந்து விஜயை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா திருமாவளவன் அவர்கள் வந்துட்டு இன்னைக்கு ஒரு பாராட்டும் சொல்லியிருக்காரு. மீனவ பிரச்சனையை வந்து விஜய் அவர்கள் கையில் எடுத்தது நல்ல விஷயம், அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் மத்திய அரசை குறை சொல்ல போகிறாரா, மாநில அரசை குறை சொல்ல போகிறாரா, என்ன பண்ண போகிறார், 2 பேரும் தான் கண்டிப்பாக சொல்லுவார். 2 பேரும் தான் விளையாடிட்டு இருக்கீங்க இந்த விஷயத்தில் அப்படின்னு சொல்லுவார். அதை தாண்டி வந்து ஒரு போராட்ட களத்தில் இருந்தாருன்னா உண்மையிலே சூப்பராக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த பிரச்சனைக்காகவும் இலங்கை தமிழர்கள் பிரச்சனைக்காகவும் ஒரு மேடையில் பேசினார். ரொம்ப உக்கிரமாக பேசினார். கடைசியாக எனக்கு தெரிஞ்சு வேறையில பயங்கரமா பேசினான் தான் நினைக்கிறேன். உண்மைதான். அதாவது கிட்டத்தட்ட வந்துட்டு இலங்கைங்கிறதே வந்துட்டு மேப்ல இல்லாம பண்ணிடுன்ற மாதிரிலாம் பேசினாரு. பயங்கர ஃபயர். இப்ப இருக்க தளபதியெல்லாம் அப்ப வேற மாதிரி இருப்பாரு. ஸோ அப்படி இருந்தவர் தான் இப்போ வந்துட்டு இந்த விஷயத்தை கையில் எடுக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு அந்த மீனவ போராட்டத்துக்கு போய் அவர் பண்ணிட்டாரு அப்படின்னா பயங்கர மாசாயிரும்.
இல்ல உண்மை கையில் எடுத்துட்டாருன்னா வேற லெவல் ஆயிடும். அதை கரெக்டா கூட இருக்கிற கீழே இருக்கிற ஆட்கள்லாம் பிளான் பண்ணி பர்ஃபெக்டா பண்ணிட்டாங்கன்னா அங்கதான் சிக்கல். ஆமா, அந்த இடத்துல எந்த குளறுபடி இல்லாம இருந்தா பிரச்சனை கிடையாது. இது நீங்க எப்பயும் போல மீனவ போராட்டம்னா 15 பேரை கூட்டு வச்சுட்டு இது பண்ணிட்டு அப்படிலாம் இருக்கக்கூடாது. மேடையை போடுங்க, இது பண்ணுங்க, விஜய் அவர் வருவாரு, பேசுவாரு, பண்ணுவாரு, எல்லாம் நடக்கதான் செய்யும். ஆனா ப்ராப்பரா பண்ணுங்க தயவு செஞ்சு. ஒரு நல்ல விஷயத்த பண்ண போய் அதுல 10 பேரை வந்து ஹர்ட் ஆகிட்டு போறது. ஏன்னா இந்த மீட்டிங்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு பிரச்சனை. ஒரு லேடி வந்து அவங்க ஹஸ்பண்டை பற்றி புலம்புறது, ஒருத்தங்க வந்து புலம்புறது. நேற்று நோன்புல பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் வந்து கோச்சிக்கிட்டு போனது. அவங்கள ஏன் கோச்சிட்டு அவங்கன்னா உண்மையான இஸ்லாமியர்களே கிடையாது. அது வந்துட்டு கொஞ்சம் தவிர்க்கணும் தான். அந்த மாதிரி விஷயங்கள் உண்மையான இஸ்லாமியர்கள்னா அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ற தேவையில்லாத சர்ச்சையெல்லாம் வரும். இதெல்லாம் தேவையா? நாங்க இலக்கு நோக்கி போயிட்டு இருக்கோம், நெவர் லுக்கிங் பேக் அப்படிங்கிறாரு. ஆமா, பின்னாடியே போக வச்சுட்டாங்க போல இருக்கு. அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. இனிமேல் நெவர் லுக்கிங் பேக். தயவு செஞ்சு கொஞ்சம் பின்னாடி பாருங்க. ரொம்ப ஃபர்ஸ்ட் ப்ரோ கொஞ்சம் பாருங்க ப்ரோ.